இந்த கோல்டுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு நினச்சிட்டு அந்த கோல்டெல்லாம் சரியானதுக்கப்புறம் காரமாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும்ல, அப்போ இந்த பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மண் சட்டி புதுசாக வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டாக நான் செஞ்சது இந்த பூண்டு குழம்பு தான். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை மண் சட்டியில் விட்டுக்கோங்க. இது கூட மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் தக்காளி இது எல்லாத்தையும் கருவேப்பிலையோடு நல்லா வதக்கி எடுத்துட்டு அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போது திரும்பவும் நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு விட்டுட்டு அது கூட கடுகு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம குழம்போட ஹீரோயின் பூண்டு நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு தோல் உரிச்சு இதையும் இது கூட சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சம் போல் பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும். இது கூட இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளி சேர்த்து ஒரு நல்லா சுண்டை வச்சுட்டு இதை சாப்பிட்டு பாருங்களேன். கடைசியில் கொஞ்சம் கருகாப்பிலை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கோல்டு முடிச்சு ஏதாவது காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது, இல்லை வாய்க்கு டேஸ்ட்டு போய் திரும்ப டேஸ்ட்டு ஸ்மெல்லெல்லாம் வந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது இது தேவாமிர்தமாக இருக்கும். சுட சுட சாதத்தோட இந்த பூண்டு குழவையும் ஆட் பண்ணி நமக்கு பிடிச்ச காய்கறி எல்லாத்தையும் வச்சு அப்பளமோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன். சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். இன்னும் இதுக்கு வெயிட்டிங், ட்ரை பண்ணிடலாமா?